ஹாய், வெல்கம் டு மௌனிகா ஜுவாலஜி கோச்சிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எஸ்பெஷலி அனிமல் கிங்டமோட கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை சுற்றி நிறைய அனிமல்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் ஃபைலால் நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாபிக் பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ஃபைலாவையும் நம்ம கரெக்ட் ஆர்டரில் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஃபைலம் போரிஃபெரா. போரிஃபெராக்கு பாடி ஃபுல்லாகவே என்ன இருக்கும்? போர்ஸ் இருக்கும், நிறைய துளைகள் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்சஸ். செகண்ட் ஃபைலம் நிடேரியன். நிடேரியனுக்கு இன்னொரு பேர் சீலன்ட்ரேட்டா. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஜெல்லிஃபிஷ். நிடேரியன்னா என்னது? அதுக்கு ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும், கொட்டும் செல்கள் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே நம்ம ஃபைலம் நிடேரியாவில் கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஏனிடேரியா. இதுக்கு இன்னொரு பேர் டீனோஃபோரா. இந்த ஏனிடேரியாவில் ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷில் ஸ்டிக்கிங் செல்ஸ் இருக்கும். லாசோ செல்ஸ்னு ஒரு ஸ்டிக்கிங் செல்ஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோம்ப் ஜெல்லி ஃபிஷ்ஷஸ். இதுக்கு சீப்பு மாதிரியே நிறையா ஃப்ளஜெல்லாம் பாடி ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் கோம்ப் ஜெல்லி ஃபிஷ்ஷஸ். நெக்ஸ்ட்டு ஃபைலம், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற 3 ஃபைலமுமே புழுக்கள் தான், வேர்ம்ஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைலம் பிளாட்டி ஹெல்மிந்தஸ். பிளாட்டினா ஃப்ளாட், ஹெல்மிந்தஸ்னா வேர்ம். இந்த வேர்ம்ஸோட பாடி எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம புக்கில் இருக்கக்கூடிய பேப்பரை டச் பண்ணால் எப்படி இருக்கும், அதை மாதிரி தான் அந்த வேர்ம்ஸோட பாடி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஆஸ்கெல்மிந்தஸ். நம்ம பென்சிலை டச் பண்ணும்போது சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது இல்லையா, அதை மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடிய பாடி இருக்கக்கூடிய எல்லா வேர்ம்ஸையுமே நம்ம ஆஸ்கெல்மிந்தஸில் கிளாஸிஃபை பண்ணுவோம். இந்த ஆஸ்கெல்மிந்தஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, அது நிமேட்டோடா. ஸோ எல்லா ரவுண்டு வேர்ம்ஸையும் நம்ம ஃபைலம் ஆஸ்கெல்மிந்தஸில் வைப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைலம் அனலிடா. இது செக்மெண்டட் வேர்ம்ஸ் இருக்குது. பாடி ஃபுல்லாகவே நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த வேர்ம்ஸோட பாடியிலே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த் வேர்ம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஆர்த்ரோபோடா. போடானா லெக்ஸ், ஆர்த்ரோனா ஜாயிண்டட். நிறையா ஜாயின்ட்ஸ் இருக்கக்கூடிய லெக்ஸ் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் நம்ம ஆர்த்ரோபோடால வைப்போம். அப்போ எந்த மாதிரி அனிமல்ஸ்னால் அது இன்செக்ட்ஸ், கிராப்ஸ், லாப்ஸ்டர், ப்ரான், இதெல்லாம் அதில் கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபைலம் மொலஸ்கா. சாஃப்டாக பாடி இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ பாடி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஷெல் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கால்கேரியஸ் ஷெல் இருக்கும் அது பாடியில். இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே மொலாஸ்காவில் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்னெயில், ஆக்டபஸ், ஸ்குவிட், லாலிகோ, எக்ஸெட்ரா. ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. எக்கினோ அப்படின்னா ஸ்பைன்ஸ், டெர்மேட்டானா ஸ்கின். அதோட ஸ்கின்ல நிறையா முட்கள் இருக்கும். அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம எக்கினோடெர்மேட்டாவில் வைப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ். இந்த எக்கினோடெர்மேட்டாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் கண்டிப்பாக சீ வாட்டரில் மட்டும்தான் வாழும். அடுத்த ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டா அப்படிங்கிறது அந்த ஃபைலமில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு நோட்டோகார்டு இருக்கும். இல்லைனா அந்த நோட்டோகார்டு வந்து நல்ல கால்சியம் இருக்கக்கூடிய பேக் போனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ எந்தெந்த அனிமல்ஸுக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்குதோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ஃபைலம் கார்டேட்டாவில் வைப்போம். இப்போது இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸையும் நம்ம டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த மாதிரி கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். த செல்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஆஸ் லூஸ் அக்ரிகேட்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். இங்கே வந்து இந்த அனிமல்ஸோட பாடி நிறைய செல்ஸால் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் எல்லா செல்ஸுமே ஒன்றோட ஒன்று இணையாமல் லூஸாக இருக்கும். அப்போ எல்லா செல்ஸுமே கொத்து கொத்தாக இருக்குதே தவிர எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி அனிமல் தான் நம்ம செல்லுலார் லெவல்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃபைலம் போரிஃபெராவில் வரக்கூடிய ஸ்பாஞ்சஸ். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து டிஷ்யூ லெவல். இப்போ இந்த மாதிரி அனிமல்ஸில் வந்து செல்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி டிஷ்யூஸாக மாறி இருக்கும். எந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் டிஷ்யூ ஆகிருக்கும்? த செல்ஸ் which are performing same functions or arranged into tissues. அப்போ எந்த செல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஃபங்க்ஷனை பண்ணுதோ அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் நர்வஸ் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் ஆஃப் நர்வ் செல்ஸை ஃபார்ம் ஆன ஃபைலமும் சீலன்ட்ரேட்டாக தான். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஆயிருக்குன்னா அதுக்கு பேர் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இட் இஸ் ஹையர் தேன் த ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். இங்கே வந்து டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து ஆர்கனாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கிறது. ஆர்கன்ஸ் ஹாவ் அசோசியேட்டட் டு ஃபார்ம் ஃபங்க்ஷனல் சிஸ்டம்ஸ். ஈச் சிஸ்டம் இஸ் கன்சர்ன்டு வித் specific physiological functions. Example, annelids, arthropods, molluscans, echinoderms and chordates. அப்போ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கிறது பிளாட்டிஹெல்மின்தஸ். ஆர்கன் சிஸ்டம் இருக்கிறது. பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய ஃபைலமில் இருந்து அன்னலிடாவில் இருந்து கார்டேட்டா வரைக்கும் எல்லா ஃபைலமுக்கும் என்ன தான் இருக்குது? ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் இன்கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நமக்கு தெரியும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணுது? காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஃபுட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் சிம்பிளர் சப்ஸ்டன்சஸாக கன்வெர்ட் பண்ணுது. அப்படி சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் நம்ம பாடியால் அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த சிஸ்டமை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், இன்கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட். அது என்ன மிஸ் இன்கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னா, the digestive system which is having single opening to the outside of the body that serves as both mouth and anus. இந்த அனிமலோட பாடியில் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது டைஜஸ்டிவ் சிஸ்டம்காக. அந்த ஒரே ஒரு ஓப்பனிங் வழியாக தான் அது ஃபுட்டு இடத்துக்கும் வேஸ்ட்டையும் எக்ஸ்க்ரீட் பண்ணும். இப்படி ஒரே ஒரு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு பேர் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மின்தஸ் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம சீலன்ட்ரேட்ஸை சொல்லலாம். நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். த கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹேஸ் 2 openings, one for mouth and another for anus. கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஒன்று மவுத்துக்கு இன்னொன்று anusக்கு. இதை ஃபைலம் ஆஸ்கல்மெண்டஸில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லாம் வரக்கூடிய கார்டேட்ஸ்லையும் அது இருக்குது. ஸோ ஃபைலம் ஆஸ்கல்மெண்டஸ்லேருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் எல்லா ஃபைலமுக்கும் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்த எல்லா ஃபைலாவையும் அதே ஆர்டரில் அப்படியே மனப்பாடம் பண்ணினா நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸை ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஹைட்ரா இருக்குது ஃபஸ்ட்டு பிக்சர். இந்த ஹைட்ராக்கு மவுத்துன்னு நம்ம ஒரு ஓப்பனிங்கை மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மவுத் எதுக்குள்ளே ஓப்பன் ஆகுது? கேஸ்ட்ரோவேஸ்குலர் கேவிட்டிக்குள்ளே ஓப்பன் ஆகுது. செகண்ட் பிக்சர் வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷோட பிக்சர். அதோட மவுத் வந்து வென்ட்ரல் சர்ஃபேஸில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ஓப்பனிங் தான் இதுக்கு மவுத்தாகவும் ஆக்ட் பண்ணுது, ஆனஸாகவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த சீலன்ட்ரேட்ஸுக்கு இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுவே நம்ம நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்தோன்னா இந்த அனிமலுக்கு தனியாக மவுத்துன்னு ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதே லாஸ்ட் பார்த்திங்கன்னா டெர்மினல் போர்ஷனில் ஆனஸ்னு ஒரு ஓப்பனிங்கும் இருக்குது. ஸோ 2 ஓப்பனிங் இருக்கும்போது இது கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷன். ஓப்பன் டைப், blood is pumped out of the heart and the cells and tissues directly bathed in it. அதாவது பிளட்டு ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகுது, பம்ப் ஆகி நேர எல்லா செல்ஸுக்கும் டிஷ்யூஸுக்கும் டைரெக்டாக போகுது. எல்லா செல்ஸும் டிஷ்யூஸும் அந்த பிளட்டு அதுக்கு மேலே படும்படியாக இருக்குது. ஓகே, ஸோ எல்லா டிஷ்யூஸ்லேயும் எல்லா செல்ஸுக்கு மேற்புறத்துலேயும் பிளட்டு நினைஞ்சிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டைப்புக்கு பேர் க்ளோஸ்டு டைப். The blood is circulated through a series of blood vessels of varying diameters. நிறைய length and diameters வேரி ஆகக்கூடிய நிறைய டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த அனிமல் பாடிக்குள்ளே போகிட்டுருக்கும். அந்த டியூப்ஸுக்கு உள்ளே தான் பிளட் சர்க்குலேட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே பிளட் பம்ப் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு பெயர் க்ளோஸ்டு டைப். அப்போ அந்த பிளட் வெசல்ஸுக்கு நேம் என்னன்னு பார்த்தா arteries, veins and
capillaries. இது நல்லா புரியறதுக்காக இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து ஹார்ட் இருக்குது. ஹார்ட்டில் இருந்து பிளட் வெசல்ஸுக்குள்ளே பிளட்டு பம்ப் ஆகுது. இந்த பிளட் வெசல்ஸும் ரொம்ப ஃபுல்லாக டெவலப் ஆகலை. அப்புறமா இந்த பிளட்டு ஃபுல்லாகவே ஹீமோசீல்குள்ளே மறுபடியும் ஃப்ளோ ஆகிடுது. ஹீமோசீல் அப்படிங்கிறது அந்த பாடியோட கேவிட்டி. அப்போ இந்த அனிமல் பாடி வந்து கம்ப்ளீட்டாக பிளட்டால் நிரம்பி இருக்கும். என்னதான் அது ஹார்ட்டு வந்து பிளட்டை பம்ப் பண்ணாலும் பிளட் வெசல்ஸுக்குள்ளே அனுப்புனாலும் இந்த அனிமல்ஸோட பாடியில் கேபிலரிஸ் அப்படிங்கிற மைன்யூட் பிளட் வெசல் கிடையாது. அதனால் பிளட்டு ஃபுல்லாகவே ஹீமோசில்ல நிரம்பி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்த்ரோபோடா. இதுவே நம்ம நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்தா இது வந்து ஒரு அனலிட் வேர்ம், எர்த் வேர்மோட பிக்சர். இதுக்கு ஹார்ட் இருக்குது. இந்த ஹார்ட்லேருந்து பிளட்டு ஆர்டரிஸ்குள்ளே பம்ப் ஆகுது. அதுக்கப்புறமா அது என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு? கேபிலரிஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்படி கேபிலரிஸ் இருக்கும்போது மறுபடியும் பிளட்டு வெயின்ஸ்குள்ளே பம்ப் ஆகி வெயின்ஸில் இருந்து அது மறுபடியும் ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ இங்கே பிளட் வந்து எங்கேயுமே வெளியே லீக் ஆகலை இல்லையா, ஹீமோசீல்குள்ளே போகலை, ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்குள்ளே தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் எதுக்கு எக்ஸாம்பிள்? க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து சிமெட்ரி. பாடி பிளேனை தான் நம்ம சிமெட்ரி அப்படின்றோம். நம்ம பாடியில் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வச்சு கூட சயின்டிஸ்ட் எல்லாம் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிபிஎஸ்சி புக்கில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி கொடுத்துருப்பாங்க. நம்ம 4 டைப்ஸ் படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ சிமெட்ரிக்கல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏனா ஆப்சென்ட் அண்ட் சிமெட்ரிக்கல். இதுக்கு ப்ராப்பரான ஒரு பாடி பிளான் இல்லை அப்படின்னு அர்த்தம். எனி பிளான் that passes through the center does not divide them into equal halves. Example, sponges. Spongesோட பாடி வந்து irregular ஷேப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் அதோட பாடியை எந்த ஆங்கிளில் நீங்கள் கட் பண்ணினாலும் அதோட சென்ட்ரல் ஆக்சிஸில் விழும்படிக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசமை தான் நம்ம ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமீபா செல்லை கூட ஏசிமெட்ரிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா அதோட செல் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்ம அதோட சென்ட்ரல் ஆக்சிஸில் படும்படிக்கு நம்ம எப்படி அதோட பாடியை டிவைட் பண்ணாலும் நமக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சிமெட்ரியை நம்ம ஏசிமெட்ரின்னு சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த பிக்சரை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸோட பிக்சர். இதோட பாடி பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. ஆனால் நிறைய சிலிண்டர்ஸ் அங்கேயும் இங்கேயுமா இருக்குது. இது நம்ம எப்படியுமே கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இது ஏசிமெட்ரிக்கலுக்கு எக்ஸாம்பிள். செகண்ட் டைப் ஆஃப் சிமெட்ரி வந்து ரேடியல் சிமெட்ரி. அது என்னன்னு பார்க்கலாம். When any plane passing through the central axis of the body divides the organism into 2 identical halves. எந்த பிளேன் வழியாக நம்ம இவங்க பாடியை கட் பண்ணாலும் நமக்கு எத்தனை ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குது? 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த அனிமலை எடுத்து நம்ம அந்த பாடியை நம்ம எப்படி கட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஆனால் எப்படி கட் பண்ணாலும் அப்படின்னாலும் அந்த வெட்டு கரெக்டாக எங்கே படணும்? சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக படணும். ஸோ இது புரியறதுக்காக நான் இங்கே ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். நம்ம பீட்சா சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த பீட்சாவை நம்ம கட் பண்ணும் பொழுது நம்ம சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக தான் கட் பண்ணுறோம். ஒரு பீட்சாவை நீங்கள் 2ஆக கட் பண்ணும் பொழுது அதோட சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக கட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் நின்றுட்டு கட் பண்ணாலும் பீட்சாவில் உங்களுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த எக்கினோடர்மான ஸ்டார்ஃபிஷோட பாடியையும் நீங்கள் எந்த ஆக்சிஸில் கட் பண்ணாலும் உங்களுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டார்ஃபிஷ், அதாவது இந்த எக்கினோடர்முக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது லார்வல் ஸ்டேஜில் நம்ம பைபின்னேரியா லார்வா அப்படின்னு சொல்லுவோம். அது பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும். ஆனால் அது அடல்ட்டாக மாறினதுக்கப்புறம் அது பென்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரியாக மாறிடும். பென்டாமெரஸ் அப்படின்னா அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே 5 இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு 5 ஆர்ம்ஸ் இருக்கும், இல்லைன்னா 5x2 5x3 அந்த நம்பரில் அதுக்கு ஆர்ம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்ஃபிஷை சொல்லலாம். அதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் சீலண்ட்ரைட்ஸ் அண்ட் கோம்ப் ஜெல்லி ஃபிஷஸ், அதாவது டீனோஃபோர்ஸ். தேர்ட் டைப் ஆஃப் சிமெட்ரி பைலேட்ரல் சிமெட்ரி.
பை அப்படின்னா 2, லேட்ரல் அப்படின்னா சைட்ஸ். ஓகே, 2 சைட்ஸாக நம்ம ஒரு அனிமல் பாடியை பிரிக்க முடியும்னா நம்ம அந்த சிமெட்ரியை பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அனிமல் கேன் பி டிவைடட் இன்டு 2 identical left and right half in only one plane. ஒரே ஒரு வெட்டு தான், அந்த ஒரே ஒரு வெட்டு மட்டும்தான் அந்த அனிமல் பாடியை எப்படி பிரிக்க போகுது, ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டுன்னு பிரிக்கும். ஆனால் அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பாடியை எடுத்துக்கலாம். நம்ம வயிற்றில் அப்படியே கட் பண்ணோன்னா நமக்கு 2 பீஸ் கிடைக்குது. ஒன்று ஹெட்டும் ட்ரங்க்கும், இன்னொன்று நமக்கு வந்து லெக்ஸ் கிடைக்கும் இல்லையா, தை ரீஜனும் லெக்ஸ் ரீஜனும் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருக்குது, அன்யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த சிமெட்ரி நம்ம எடுக்க முடியாது. ஆனால் இதுவே நம்ம ஹெட் ரீஜன்லேருந்து பாஸ் ஆகிற மாதிரி கட் பண்ணினோன்னா நமக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். இதுக்கு ரீசன் வந்து நமக்கு எல்லா ஆர்கன்ஸும் ரைட்டு லெஃப்ட்னு அரேஞ்ச் ஆகியிருக்கு. சென்ஸ் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் பாருங்கள், ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று, லங்ஸ் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு, கிட்னிஸ் அந்த மாதிரி இப்படி பேர்டு ஆர்கன்ஸ் நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால நமக்கு ஒரே ஒரு பிளைனில் தான் நம்ம பாடியை எப்படி டிவைட் பண்ண முடியும், 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் பண்ண முடியும். ஸோ நமக்கு இது எக்ஸாம்பிளாக படிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கூடவே வேறு என்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அனலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலாஸ்கன்ஸ். இதில் எக்கினோடர்ம்ஸ் வரல. ஏன் அப்படின்னா எக்கினோடர்ம்ஸை நம்ம எங்கே சேர்த்துட்டோம், ரேடியல் சிமெட்ரியில் சேர்த்துட்டோம். இப்போ இந்த பைலேட்ரல் சிமெட்ரியை நம்ம நல்லா புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இந்த பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட பட்டர்ஃப்ளை இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை பிலாங்ஸ் டு ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஏன்னா இதோட லெக்ஸில் நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் இந்த பட்டர்ஃப்ளையோட சென்ட்ரல் ஆக்சிஸை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளையை ஒரு இமேஜினரி லைன் போட்டிங்கன்னா என்ன பண்ணுது, செகண்ட் பிக்சரில் அது அந்த பட்டர்ஃப்ளையோட பாடியை 2ஆக டிவைட் பண்ணுது. ஆனால் இதுவே செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனில் நீங்கள் டிவைட் பண்ணும்போது அதோட பாடியை டிவைட் பண்ண முடியலை. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, இந்த பட்டர்ஃப்ளைக்கு விங்ஸ் வந்து ரைட்டு லெஃப்ட்னு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆர்கன்ஸும் ரைட் ஐ லெஃப்ட் ஐன்னு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ப்ரொபோசஸும் அப்படி தான், ஆன்டினாவும் அப்படி தான். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால இந்த பட்டர்ஃப்ளையை நம்ம ஒரே ஒரு பிளைனில் தான் கட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பைலேட்ரல் சிமெட்ரி. ஃபோர்த் டைப் ஆஃப் சிமெட்ரி பை ரேடியல் சிமெட்ரி. பை ரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பைலேட்ரல் அண்ட் ரேடியல் சிமெட்ரி. Animal can be divided into identical halves in 2 plane. ஏதாவது 2 ஆக்சிஸில் நம்ம கட் பண்ணும் பொழுது இந்த அனிமல் பாடியை நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு அனிமல் தான், அதுவும் டீனோஃபோர்ஸ் தான். டீனோஃபோர்ஸ் இஸ் த phylum which is carrying all the comb jellyfishes. இது நல்லா புரியறதுக்காக நான் உங்களுக்கு இங்கே ஒரு பிக்சரை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் ஃபைலம் ஏனிடேரியா. இங்கே இருக்கக்கூடிய ஜெல்லிஃபிஷ் பாருங்கள், இதோட பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளெஜெல்லம், அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி சீலியா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு சீப்பு மாதிரி இருக்குது, நம்ம தலை வரக்கூடிய சீப்பு மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கோம்பு ஜெல்லிஃபிஷஸ்னு சொல்கிறோம். இந்த கோம்பு ஜெல்லிஃபிஷஸை நம்ம 2 ஆக்சிஸில் கட் பண்ணும் பொழுது நமக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஸோ பை ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபைலம் டீனோஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஜெர்ம் லேயர்ஸ். ஜெர்ம் அப்படிங்கிற வார்த்தையே தெரியும், அது எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டோட ரிலேட் ஆகி இருக்குது. அப்போ இந்த ஜெர்ம் லேயர்ஸ் அப்படிங்கிறது, லேயர்னால் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து அடுக்கடுக்காக இருக்கிறத நம்ம லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஜெர்ம் லேயர்ஸை பேஸ் பண்ணி நம்ம அனிமல்ஸை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், இன்னொன்று ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். டிப்ளோபிளாஸ்டிக் பெயர்லேயே இருக்குது, டை அப்படின்னா 2 அண்ட் பிளாஸ்டிக் அப்படின்னா லேயர்ஸ். இந்த அனிமலோட பாடி ஆரம்பத்தில் எல்லா ஆர்கன்ஸையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லா செல்ஸும் எத்தனை லேயர்ஸில் இருந்திருக்கு, 2 லேயர்ஸில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த 2 லேயர்ஸ்லேருந்து தான் கண், காது, மூக்கு எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆகியிருக்கு.
இப்படி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன செல்ஸ் எல்லாம் 2 லேயராக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸுக்கு பேர் டிப்ளோபிளாஸ்டிக். Cells are arranged in 2 embryonic layers. The layers are external ectoderm and internal endoderm. In between the layers, there is an undifferentiated layer called as mesoglea. அப்போ இந்த அனிமல் எம்ப்ரியோவாக இருக்கும் பொழுது எந்த ஆர்கன்ஸையும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஃபார்ம் ஆன செல்ஸோட லேயர் எல்லாமே 2 அடுக்காக அரேஞ்ச் ஆகி இருக்குது. அதில் முதல் அடுக்குக்கு பேர், வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அடுக்குக்கு பேர் எக்டோடர்ம், உள்ளே இருக்கக்கூடிய அடுக்குக்கு பேர் எண்டோடர்ம். இந்த எக்டோடர்ம் வந்து தோலாக உருவாகும், இந்த எண்டோடர்ம் வந்து மற்ற ஆர்கன்ஸாக டெவலப் ஆகும். இந்த எக்டோடர்முக்கும் இந்த எண்டோடர்முக்கும் நடுவில் ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் இருக்குது, அதுக்கு பேர் மீசோக்லியா. அன்டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னா அது என்ன கிடையாது, எந்த செல்ஸுமே கிடையாதுன்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் இருக்கக்கூடிய சீலன்ட்ரேட்டா. நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் அனிமலுக்கு பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ட்ரிப்ளோ அப்படின்னா 3, பிளாஸ்டிக் அப்படின்னா லேயர்ஸ். த செல்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் 3 எம்ப்ரியானிக் லேயர்ஸ். த லேயர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் எக்டோடர்ம், இன்டர்னல் என்டோடர்ம் and middle mesoderm. Example includes the phylum between platyhelminthes to chordates. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய எம்ப்ரியானிக் லேயர்ஸ் ஓட நம்பர் 3. இந்த லேயர்ஸோட நேம் வந்து வெளியே இருக்கக்கூடிய லேயர் வந்து எக்டோடர்ம், உள்ளே இருக்கக்கூடிய லேயர் பேர் எண்டோடர்ம். இந்த எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் நடுவில் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் இருந்துச்சு இல்லையா, எதில், டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலில். இப்போ அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் டிஃப்ரென்ஷியேட் ஆகி என்னவா மாறிடுச்சு, மீசோடர்மாக மாறிடுச்சு. ஸோ எக்டோ அப்படின்னா வெளியே, எண்டோ அப்படின்னா உள்ள, மீசோ அப்படின்னா மிடில். ஓகே, இந்த 3 லேயர்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். இது நல்லா புரியணுங்கிறதுக்காக நம்ம அந்த பிக்சரை வச்சுருக்கோம். ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் brings a zygote. After the formation of zygote divides to form many cells. ஸோ ரீப்ரொடக்ஷனோட ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய செல் பேர் ஜைகோட். நம்ம எல்லாருமே ஜைகோட்டாக தான் இருந்திருப்போம். இந்த ஜைகோட் வந்து ஒரே ஒரு செல் தான். ஆனால் இந்த ஒரு செல்லிருந்து நமக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லையா. அப்போ இந்த ஒரு செல் ஜைகோட் வந்து நிறையா தடவை டிவைட் ஆகியிருக்கும். ஒரு செல் வந்து 2 செல்லாக டிவைட் ஆகியிருக்கும், அப்புறம் 2 4 ஆகியிருக்கும், 4 8 ஆகியிருக்கும். இப்படி ஒரு செல்லிருந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் உருவாகியிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறோம், ஒரு லட்டு மாதிரி இருக்கிறோம். அந்த லட்டு ஸ்டேஜுக்கு பேர் பிளாஸ்டுலா. லட்டில் நிறைய பூந்தி இருக்குது இல்லையா, அதே மாதிரி நிறையா செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த பாலோட பேர் பிளாஸ்டுலா. இந்த பிளாஸ்டுலாவில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே இப்போ 3 லேயராகவும் அரேஞ்ச் ஆகலாம், இல்லை 2 லேயராகவும் அரேஞ்ச் ஆகலாம். சப்போஸ் 2 லேயராக இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ் பேர் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். 3 லேயராக இருந்துச்சுன்னா அந்த அனிமல் பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். இப்போ நான் இங்கே காட்டியிருக்கிற பிக்சர் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது, எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இந்த பிக்சரும் இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய செல்ஸை பாருங்கள், எக்டோடர்ம் சொல்கிறோம், உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் எண்டோடர்ம். இந்த எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் நடுவில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மீசோடர்ம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து சீலோம். சீலம் அப்படின்னா என்ன, கேவிட்டி, அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ். ஓகே, ஒரு எம்டியாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பேர் தான் நம்ம சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். The body cavity which is lined by mesoderm is called coelom. அப்போ எந்த பாடி ஸ்பேஸில் 2 பக்கமும் மீசோடர்ம் கவர் ஆகியிருக்கோ அந்த அனிமல்ஸை நம்ம வந்து சீலோமேட்டிக் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, சீலோமேட்னு சொல்லுவோம். The body cavity which is lined by mesoderm, இந்த காலியான ஸ்பேஸ் இருக்கணும், அந்த ஸ்பேஸை சுற்றி ஒரு வால் இருக்கு இல்லையா, அந்த வால் வந்து எதால் ஃபார்ம் ஆகியிருக்கணும், மீசோடர்மால் ஃபார்ம் ஆகியிருக்கணும். அப்போ இதுலேருந்தே புரியுது மீசோடர்ம் இல்லாத டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸோட நிலைமை என்ன,
அதுங்களுக்கு என்ன கிடையாது, சீலோம் கிடையாது. ஓகே, ஆனால் இதுக்கு எக்ஸப்ஷனலாக நம்ம சீலன்ட்ரைட்டாவை படிக்கிறோம். ஜெல்லி ஃபிஷ், அதாவது அதுக்கு ஒரு கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்குது. அதான் அந்த நேம்லேயே சீலன்ட்ரைட்டா அப்படி இருக்குது. அதுக்கு குடல் பகுதி, என்ட்ரான்னா என்னது, குடல். அந்த குடல் இருக்க வேண்டிய பகுதி வந்து எம்டியாக இருக்குது. அதனால தான் நம்ம அதை சீலன்ட்ரைட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதனால அதுக்கு மீசோடம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து ஒரு டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ஆனால் மீசோடம் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு கண்டிப்பாக என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு சீலோம் ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த சீலோமோட பேசிஸை வச்சு நம்ம வந்து அதை 3ஆக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். Animals in which body cavity is absent is called acoelomates. எந்தெந்த அனிமல்ஸுக்கெல்லாம் சீலோம் இல்லையோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், ஏசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தெரியும் ஏன்னா ஆப்சென்ட், சீலோமேட்ஸ்னால் அனிமல்ஸ் வித் சீலோம். அப்போ சீலோம் இல்லாத அனிமல்ஸை நம்ம ஏசீலோமேட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மிந்தஸ். அந்த அனிமலோட பாடியை யோசிச்சு பாருங்கள். பிளாட்டிஹெல்மிந்தஸ்னால் ஃப்ளாட் வார்ம் இல்லையா? பாடியே ஃப்ளாட்டாக இருக்குது. பாடியே ஃப்ளாட்டாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு எங்கேருந்து சீலம் ஃபார்ம் ஆகியிருக்கும் இல்லையா? ஸோ பிளாட்டிஹெல்மிந்தஸ் அப்படிங்கிறது ஒரு ஏசீலோமேட். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து அனிமல்ஸ் இன் விச் பாடி கேவிட்டி இஸ் நாட் லைன்டு பை மீசோடம். The mesoderm is present in scattered pouches in between the ectoderm and endoderm. செகண்ட் கேட்டகரியில் வந்து அதுக்கு அனிமல்ஸுக்கு பாடி கேவிட்டி இருக்குது. ஆனால் பாடி கேவிட்டியை சுற்றிலும் என்ன இல்லை, மீசோடம் இல்லை. அதாவது பாடி கேவிட்டி மீசோடர்முக்கு இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகாமல் எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்படி எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒரு உண்மையான சீலோம் கிடையாது. ஸோ இந்த கேட்டகரியை நம்ம சூடோ சீலோமேட்ஸ்னு சொல்கிறோம். சூடோ அப்படின்னா ஃபால்ஸ், ஒரு பொய்யான சீலோமாக இது வச்சுருக்கு. ஏன்னா இதுக்கு சீலம் வந்து எண்டோடர்முக்கும் எக்டோடர்முக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. இதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் ஆஸ்கல்மிந்தஸ், அதாவது ரவுண்ட் வேர்ம்ஸ். தேர்ட் கேட்டகரி வந்து அனிமல்ஸ் விச் ஆர் ஹேவிங் அ ட்ரூ சீலோம் இஸ் கால்ட் ஆஸ் யூசீலோமேட்ஸ். யூ அப்படின்னா ட்ரூ. எந்தெந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ட்ரூ சீலோம் இருக்கோ அந்த அனிமல்ஸை நம்ம வந்து யூசீலோமேட்ஸ்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, சீலோம்னா என்னது, இட் ஷுட் பி லைன்டு பை மீசோடம் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஒரு எம்டி கேவிட்டி இருக்குது, ஒரு பைப் மாதிரி ஒரு கேவிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப் மாதிரி கேவிட்டியோட ரெண்டு பக்கம் வால்ஸ்லேயும் எது கவர் ஆகியிருக்கு, மீசோடம் கவர் ஆகியிருக்கு. இப்படி மீசோடம் அந்த வாலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன அனிமல், யூசீலோமேட் அனிமல். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். அனிலிடாவில் இருந்து நம்ம வரைக்கும் கார்டேட்டா வரைக்கும் எல்லாருமே என்னது தான், யூசீலோமேட் தான். நம்ம எல்லாருக்குமே பாடி கேவிட்டியை சுற்றி என்ன இருக்குது, மீசோடம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் எதுக்காக இந்த பாடி கேவிட்டி நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னு. இப்போ உங்கள் ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, பம்ப் பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி ஸ்டொமக் வந்து டைஜஷனுக்காக என்ன பண்ணும், பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் பண்ணும். இப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸும் உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மூமெண்ட் காமிக்குது. இதுங்கெல்லாம் நல்லபடியாக மூவ் ஆகணும்னா உள்ளே என்ன இருக்கணும், அதை சுற்றி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ நம்ம பாடியில் வந்து ஆர்கன்ஸை சுற்றி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் தான் நம்ம பாடி கேவிட்டி ஆர் சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட பாடி கேவிட்டி வந்து இந்த ஆர்கன்ஸை சுற்றியும் சரி, அதோட சைடு வால்லையும் சரி, எதால் கவர் ஆகியிருக்கு, மீசோடர்மால் கவர் ஆகியிருக்கு. அதுதான் நம்ம எல்லாருமே யூசீலோமேட்ஸில் வரோம். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஏசீலோமேட்டோட பிக்சர். ஏசீலோமேட் டு நாட் ஹாவ் அ பாடி கேவிட்டின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், ஒரு பிளனேரியா வார்மை நான் காமிச்சிருக்கேன்.
இந்த பிளனரியா வார்ம் வந்து பாடி பாருங்கள் எப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த பாடியை நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா அதுக்கு 3 லேயர்ஸ் இருக்குது. எக்டோடம் இருக்குது, இன்னர் எண்டோடம் இருக்குது, மிடில் மீசோடம் இருக்குது. ஆனால் இந்த எல்லா ஆர்கன்ஸுமே ரொம்ப டைட்டாக பேக் ஆகி இருக்கும். இன் பிட்வீனில் என்ன ஃபார்ம் ஆக கிடையாது, சீலோம் ஃபார்ம் ஆக கிடையாது. ஸோ ஏசீலோமேட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃப்ளாட் வேர்ம். சூடோசீலோமேட்ஸ்னால் ஃபால்ஸ் பாடி கேவிட்டி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேவிட்டி ஷுட் பி ஃபார்ம்ட் இன் பிட்வீன் த மீசோடம். மீசோடமுக்கு மிடில் ஃபார்ம் ஆகியிருந்தால் தான் அது ஒரு உண்மையான கேவிட்டின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு ரவுண்ட் வேர்மை எடுத்து அதோட பாடியை செக்ஷன் பண்ணி பார்த்துருக்காங்க. வெளியே இருக்கக்கூடிய லேயரை எக்டோடம்னு சொல்கிறோம், உள்ளே இருக்கக்கூடிய பிங்கிஷ் லேயரை நம்ம எண்டோடம்னு சொல்கிறோம், மிடில் இருக்கக்கூடிய yellowish கலர் லேயரை நம்ம மீசோடம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிக்சருக்கும் இந்த பிக்சருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த எண்டோடர்முக்கும் அந்த மீசோடர்முக்கும் நடுவில் என்ன ஃபார்ம் ஆகியிருக்குன்னா ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனால் இந்த கேவிட்டியை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பக்கம் எண்டோடம் இருக்குது, இன்னொரு பக்கம் மீசோடம் இருக்குது. அப்போ இது ஒரு உண்மையான கேவிட்டி கிடையாது. ஸோ இந்த ரவுண்ட் வேர்ம்ஸ் வரக்கூடிய ஆஸ்கல்மெந்தஸ் ஃபைலம் வந்து சூடோசீலோமேட்ஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃபைலா வந்து யூசீலோமேட்ஸ். யூனா ட்ரூன்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த பிக்சரில் நம்ம ஒரு அனலிட் வார்ம் எடுத்திருக்கோம், ஒரு எர்த் வார்ம் எடுத்திருக்கோம், செக்மெண்டட் பாடி இருக்கிற வார்ம். இந்த வார்மை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறோம். இது ஒரு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படிங்கிறதுனால அதுக்கு 3 பாடி லேயர்ஸ் இருக்குது, எக்டோடம், எண்டோடம், மீசோடம். ஆனால் இதோட பாடி கேவிட்டி எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மீசோடமை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஆகியிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எல்லோ கலர் லேயரான மீசோடமுக்கு உள்ளே தான் கேவிட்டி ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ இந்த கேவிட்டியோட 2 பக்கமும் என்ன செல்ஸ் தான் அரேஞ்ச் ஆகியிருக்கு, மீசோடர்மல் செல்ஸ் தான் அரேஞ்ச் ஆகியிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி the cavity which is lined by mesoderm on both sides is called as eucoelomite. Okay, the example is not only annelids, the phylum which is starting from annelid to chordata. அப்போ annelidala இருந்து chordata வரைக்கும் வரக்கூடிய எல்லா ஃபைலமும் eucoelomatesக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து நம்ம செக்மெண்டேஷன் பார்க்குறோம். In some animals, the body is externally and internally divided into segments with a serial repetition of at least some organs. சில அனிமல்ஸோட பாடி வந்து வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் கண்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த கண்டமாக பிரிச்சிருக்குன்னா அந்த ஒவ்வொரு கண்டத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா ஆர்கன்ஸும் திருப்பி ரிப்பீட் ஆகியிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ட்ரெயின் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே ட்ரெயின் பார்த்துருப்போம், ட்ராவல் பண்ணியிருப்போம். நம்ம ட்ரெயினில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குதோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்லேயும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் இந்த வேர்மோட பாடியிலையும் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு செக்மெண்ட்டில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கோ அதே ஆர்கன் தான் அடுத்த செக்மெண்ட்லேயும் ரிப்பீட் ஆகியிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த்வார்மோட எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கனை நெஃப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த நெஃப்ரீடியா மறுபடியும் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் ரிப்பீட் ஆகியிருக்கு. ஓகே, அதை மாதிரி சென்சரி செல்ஸ் மறுபடியும் அதே மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ரிப்பீட் ஆகியிருக்கு. இப்படி சீரியல் ரிப்பீட்டேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் சம் ஆர்கன்ஸ், கொஞ்சம் ஆர்கன்ஸ் ஆவது திருப்பி ரிப்பீட் ஆகி இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் மெட்டாமெரிசம் செக்மெண்டேஷனுக்கு பேர் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். ஓகே, அதாவது கொஞ்சம் ஆர்கன்ஸ் ஆவது திரும்ப ரிப்பீட் ஆகி இருந்துச்சுன்னா அந்த செக்மெண்டேஷனுக்கு பேர் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் and the phenomena is called as metamerism. ஸோ நம்ம மெட்டாமெரிக் செக்மெண்டேஷனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எதை சொல்லலாம், எர்த்வார்மை சொல்லலாம். ஆனால் சாதாரண செக்மெண்டேஷனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஆர்த்ரோபோடாவை சொல்லலாம், நம்ம பாடியை கூட சொல்லலாம். நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய கேரக்டர் வந்து நோட்டோகார்ட். Notochord is a mesodermally derived rod-like structure which is formed on the dorsal side during embryonic development in some animals. அதாவது சில அனிமல்ஸில்
எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அப்போ, அதாவது அது அவங்க அம்மாவோட யூட்ரஸில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ராடு மாதிரி ஒரு கம்பு மாதிரி ஒரு ஆர்கன் அதோட பாடியில் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 லேயர்ஸ் இருக்குது எம்ப்ரியானிக் லேயரில். எக்டோடர்ம், எண்டோடர்ம் அண்ட் மிடில் மீசோடர்ம் படித்தோம் இல்லையா? அந்த மிடில் மீசோடர்மில் இருந்து தான் எது அரைஸ் ஆகுது? நோட்டோகார்ட் அரைஸ் ஆகுது. ஸோ நோட்டோகார்ட் இஸ் a mesodermally derived organ. இப்போ சில அனிமல்ஸில் இந்த நோட்டோகார்ட் வந்து லைஃப் லாங் நோட்டோகார்டாகவே இருக்கும், அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிள் ராடாகவே இருக்கும். அந்த மாதிரி அனிமல்ஸை தான் நம்ம ப்ரோகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய அனிமல்ஸில் இந்த நோட்டோகார்ட் வந்து நிறைய கால்சியம் எல்லாம் டெபாசிட் ஆகி அது ஒரு ஸ்ட்ராங்கான பேக் போனாக மாறிடும். அது வந்து முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நோட்டோகார்ட் இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ரோகார்டேட்ஸ், இன்னொன்று வந்து வெர்டிபிரேட்ஸ். ப்ரோகார்டேட்ஸ்க்கு இருக்கிறது நோட்டோகார்ட், வெர்டிபிரேட்ஸுக்கு இருக்கிறது போனி வெர்டிப்ரல் காலம். வெர்டிப்ரல் காலம் அப்படிங்கிறது பேக் போனோட இன்னொரு பெயர். நம்ம எல்லாருமே இந்த வெர்டிபிரேட்டுக்கு எக்ஸாம்பிள். நம்ம எல்லாருமே எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அம்மாவோட யூட்ரஸ்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு ஃபார்ம் ஆகிறது நோட்டோகார்ட் தான். ஆனால் அது நேரமாக ஆக லாஸ்ட் டெர்மினல் டெவலப்மெண்ட்டுக்கு வரும்பொழுது நமக்கு இந்த நோட்டோகார்டு என்னவா ரீப்ளேஸ் ஆகிடுது? பேக் போனாக ரீப்ளேஸ் ஆகிடுது. ஸோ சில அனிமல்ஸுக்கு இது லைஃப் லாங் நோட்டோகார்டாகவே இருக்கும். அந்த அனிமல்ஸுக்கு பேர் ப்ரோகார்டேட்ஸ். இன்னும் சில அனிமல்ஸுக்கு எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் அது நோட்டோகார்டாக இருந்துட்டு ஆனால் அது கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அது பேக் போனாக மாறிடுச்சுன்னா அது வந்து வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோட்டோகார்ட் வந்து இப்போ நான் காமிக்கிற பிக்சர் ஒரு வெர்டிபிரேட்டோட பிக்சர். இதை நீங்கள் ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ராக்னு எடுத்துக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் லைன் பார்த்தீங்கன்னா அது நர்வ் கார்டு. இந்த நர்வ் கார்டு ஃபஸ்ட்டு ஆன்டீரியர் பார்ட்டில் பல்ஜ் ஆகி இருக்குது. அது வந்து பிரெயினாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் லாங் நூல் மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து ஸ்பைனல் கார்டாக டெவலப் ஆகும். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து நோட்டோகார்டு. இந்த நோட்டோகார்டும் ஆன்டீரியர் ரீஜனில் பல்ஜ் ஆகியிருக்கு. அந்த பல்ஜ்டு போர்ஷன் வந்து ஸ்கல்லாக டெவலப் ஆகும். போஸ்டீரியர் ரீஜன் பார்த்திங்கன்னா நூல் மாதிரி இருக்குது, அது வெர்டிப்ரல் காலமாக டெவலப் ஆகும். அப்போ எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்ட் ஆகும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான போனி ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகும். சில ஆர்கானிசமில் இந்த நோட்டோகார்டாகவே இருக்கும், அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிள் ராடாகவே இருக்கும். ஆனால் சில ஆர்கானிசமில் இது ஒரு போனி ஸ்ட்ரக்சராக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கலாம். நம்ம அம்மாவோட யூட்ரஸில் இருக்கும்போது இது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டெலிவரி டைமில் வந்து இது போனி ஸ்ட்ரக்சராக ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இந்த நோட்டோகார்டு தான் ஹையர் ஆர்கானிசமில் வெர்டிப்ரல் காலமாக அல்லது பேக் போனாக ரீப்ளேஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பார்த்தோம். இதில் வரக்கூடிய ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். Feature A, organ system level of organization. Feature B, bilateral symmetry. Feature C, true coelomates with segmentation of body. Select the correct option of animal groups which possess all the above characters. இப்போ organ system levelum, bilateral symmetryum, true coelomateum, segmentationum இருக்கக்கூடிய ஒரு அனிமல் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் எல்லா ஆப்ஷனையும் நம்ம ரீட் பண்ணி பார்த்தோன்னா 4 ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. அனலிடா, மொலஸ்கா, கார்டேட்டா அண்ட் ஆர்த்ரோபோடா. இதில் எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் மொலஸ்கா அப்படிங்கிறதுல செக்மெண்டேஷன் கிடையாது. மொலஸ்காக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்னேல், லாலிகோ, ஸ்குவிட். அது சாஃப்ட் பாடி இருக்கக்கூடிய அனிமல்ஸ். அதுக்கு ஷெல் இருக்குமே தவிர பாடியில் என்ன கிடையாது? செக்மெண்டேஷன் கிடையாது. ஸோ மொலஸ்கா வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் B is the correct answer. Option B, Annelida, Arthropoda and Chordata.
Second question, which of the following animals are true coelomates with bilateral symmetry? Options are adult echinoderms, Ascalminthus, Platyhelminthes and Annelids. இதில் பார்த்தோம்னா எல்லா ஆர்கானிசமே ட்ரூ சீலோமேட்ஸ் தான். ஆனால் எல்லா ஆர்கானிசமே பைலேட்ரல் சிமெட்ரி தான். ஆனால் ட்ரூ சீலோமேட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அடல்ட் எக்கினோடர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அடல்ட் எக்கினோடர்ம்ஸோட எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ். இது லார்வல் ஸ்டேஜாக இருக்கும் பொழுது பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும். எக்கினோடர்ம்ஸோட லார்வல் ஸ்டேஜை நம்ம பைபின்னேரியா லார்வா அப்படின்னு சொல்லுவோம். பைபின்னேரியா லார்வா பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும். ஆனால் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ஃபிஷ் ஆனதுக்கப்புறமா அது பென்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரி வச்சுருக்கும். ரேடியல் சிமெட்ரியில் பென்டாமெரஸ் அப்படின்னா அதோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே 5 அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஆர்ம்ஸ் வந்து 5 இன் நம்பராக இருக்கலாம், இல்லைனா 5 × 2 10ஆக இருக்கும், இல்லை 5 × 3 15ஆக இருக்கலாம். ஸோ அடல்ட் எக்கினோடர்ம்ஸ் வந்து பைலேட்ரல் சிமெட்ரிக்கு வராது. அதுவே நம்ம ஆப்ஷன் பி ஆஸ்கல்மிந்தஸ் பார்த்தோன்னா அது ட்ரூ சீலோமேட்ஸாக கிடையாது. ஆஸ்கல்மிந்தஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் pseudocoelomates and platyhelminthes are example for acoelomate and D annelids are example for true coelomates. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி annelids தான் true coelomates with bilateral symmetry. Question number 3, which one of the following kind of animals are triploblastic? கொடுத்துருக்கிற அனிமல்ஸில் எதெல்லாம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பாடி வால் இருக்குதுன்னு கேட்டிருக்கு. Flatworms, sponges, ctenophores and corals. Flatworms belong to phylum Platyhelminthes. Sponges belong to the phylum Porifera. Ctenophores belong to the phylum Ctenophora or Cnidaria. Ctenophores are nothing but comb jellyfishes. And option D, corals belong to the phylum Coelenterata. Now among these organisms, sponges, ctenophores and corals இது எல்லாத்துக்குமே 2 பாடி வால் தான் இருக்குது. இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் டிப்ளோபிளாஸ்டிக் பாடி வால் except this flatworm, because flatworms are having 3 body walls. So the answer is A, flatworm. Fourth question, which one of the following statement about certain given animal is correct? Option A, roundworms or pseudocoelomates, molluscans or acoelomates, insects or pseudocoelomates and flatworms or coelomates. இந்த ஆப்ஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா roundworms or pseudocoelomates அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா அதுக்கு ஒரு உண்மையான சீலம் கிடையாது. இந்த pseudocoelomateக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆஸ்கல்மிந்தஸ் தான். ஆனால் அதே மொலஸ்கன் பார்த்தோன்னா அது ஒரு யூசீலோமேட். இன்செக்ட்ஸ் ஆர் யூசீலோமேட்ஸ் அண்ட் ஃப்ளாட்வர்ம்ஸ் ஆர் சீலோமேட்ஸ் கிடையாது. ஃப்ளாட்வர்ம்ஸ்க்கு பாடியே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு ஏசீலோமேட். ஸோ 4th ஒன்னுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ரவுண்ட் வேர்ம்ஸ் ஆர் pseudocoelomates. Next question, 5th one. Which one of the following group of animal is bilaterally symmetrical and triploblastic? The options are Ascalminthus, ctenophores, sponges and coelentrates. இதில் நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பாடி வால் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ctenophores, sponges and coelentrates-க்கு டிப்ளோபிளாஸ்டிக் பாடி வால் இருக்குது. ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பாடி வாலும் பைலேட்ரல் சிமெட்ரியும் இருக்கக்கூடிய குரூப் Ascalminthus. ஸோ 5th ஒன்னுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து Ascalminthus. 6th question, metameric segmentation is the characteristic feature of option A, mollusca and chordata, option B, platyhelminthes and arthropoda, option C, echinodermata and annelida, option D, annelida and arthropoda. இதில் நமக்கு தெரியும் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து அனலிடா. கண்டிப்பாக அனலிடாவில் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ அனலிடா இருக்கிற ஆப்ஷன் வந்து சியூ டியூ. இதில் எக்கினோடர்மேட்டை பார்த்தா ஸ்டார் ஃபிஷ், அதுக்கு செக்மெண்டேஷன் இல்லை. ஆப்ஷன் டியில் வந்து அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்த்ரோபோடா பார்த்திங்கன்னா சில பட்டர்ஃப்ளையோட அப்டமனாக இருக்கட்டும், இல்லை காக்ரோச்சோட அப்டமனாக இருக்கட்டும், நீங்கள் நிறையா செக்மெண்டேஷன் இதில் பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா. ஸோ இந்த ஃபைலாக கூட நம்ம கார்டேட்டாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாடியிலையும் என்ன இருக்குதுன்னா செக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ செக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய அனிமல் குரூப்ஸ் வந்து அனலிடா, ஆர்த்ரோபோடா அண்ட் கார்டேட்டா.
Seventh question, the animals with bilateral symmetry in young stage and radial pentamerous symmetry in the adult stage belong to the phylum. அதாவது சின்ன லார்வல் ஸ்டேஜஸாக இருக்கும்போது பைலேட்ரல் சிமெட்ரியாகவும் அது வளர்ந்து அதோட உருவம் மாறும் பொழுது அது ரேடியல் சிமெட்ரியாகவும் மாறக்கூடிய அனிமல் எதுனா அது வந்து ஃபைலம் எக்கினோடர்மேட்டா தான். ஆனால் இதுவே ஆர்கானிசம் பைலேட்ரல் சிமெட்ரியாக இருந்து வளரும்போது ஏசிமெட்ரிக்கலாக மாறுது, ஷேப் இல்லாமல் மாறுது அப்படின்னா அது மொலஸ்கா. ஏன்னா ஸ்னேல்ஸ் வந்து அதோட பாடியை ஸ்குவீஸ் பண்ணி ஷெல்குள்ளே வச்சுருக்கும். ஸோ அதோட பாடி என்னவாக மாறிடும், ஏசிமெட்ரிக்கலாக மாறிடும். ஆனால் இந்த 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எக்கினோடர்மேட்டா. 8th question, which of the following animals have scattered cells with cell tissue grade of organization? அதாவது டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கிற அனிமல்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பாஞ்சஸ், ஹைட்ரா, லிவர் ஃப்ளூக் அண்ட் ஆஸ்கரஸ். ஸ்பாஞ்சஸ்க்கு நமக்கு தெரியும் அதுக்கு செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஹைட்ராக்கு தான் டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது, ஏன்னா அது சீலன்ட்ரேட். லிவர் ஃப்ளூக் belong to the phylum Platyhelminthes and Ascaris belong to the phylum Ascalminthes. இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட். லிவர் ஃப்ளூக் பிளாட்டிஹெல்மிந்தஸ்ங்கிறதுனால அதுக்கு ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனும் ஆஸ்கரஸ்க்கு ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனும் இருக்குது. ஸோ டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கிறது ஹைட்ரா. இந்த ஹைட்ராவில் தான் ஃபஸ்ட்டு நர்வு நெட்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நர்வு செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆன ஃபைலம் எதுன்னு கேட்டாலும் அது சீலன்ட்ரேட்டாக தான். ஸோ ஒரு டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆனதும் நர்வ் செல்ஸ் எல்லாம் ஒரு நெட்வொர்க்காக டிஷ்யூ மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண ஃபைலம் எதுன்னு கேட்டாலும் அது சீலன்ட்ரேட்ஸ் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் ஜெல்லி ஃபிஷ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th one, சீலோம் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன். சீலோம் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் மீசோடம் நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் மீசோடம் இல்லை, ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு சி அண்ட் டி எடுத்துக்கலாம். மீசோடம் அண்ட் பாடி வால்னு கொடுத்துருக்காங்க அண்ட் டி ஆப்ஷன் மீசோடம் அண்ட் எக்டோடம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் சீலோம் இஸ் ஃபவுண்ட் இன் பிட்வீன் மீசோடம் அண்ட் பாடி வால். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 10th question, besides Annelida and Arthropoda, the metameric segmentation is exhibited by A. mollusca, B. acanthocephala, C. cestida and D. chordata. இதில் மெட்டாமெரிசம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம செஸ்டோடாவை ஆட் பண்ண முடியாது. ஏன்னா செஸ்டோடாவில் வந்து சியூடோ மெட்டாமெரிசம் தான் இருக்கும் டேப் வார்மில். ஸோ இங்கே கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி chordata will be the correct answer. ஸோ ஆப்ஷன் டி chordata is correct. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 10 கொஸ்டின்ஸோட ஆன்சர் கீயை நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை மௌனிகா ஜுவாலஜி கோச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.